சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பின் நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா நல வளங்களும் பெற்று சிறப்பாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களும் சிறப்பாக வச்சுருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் நம்ம முயற்சி எடுப்போன்னு வேண்டிப்போங்க இறைவனை. பக்தி பார்த்திங்கன்னா இது பகட்டுக்காக பக்தி இல்லைங்க. நிறைய பேர் பகட்டுக்காக மட்டுமே பக்தியை பயன்படுத்திகிட்ருக்காங்க. பக்தியில் போலித்தனம் இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். அதுலேயும் நம்ம மற்றவங்களை ஏமாத்துறதா நினச்சி இறைவன்கிட்ட வேண்டும்போது ஏமாற்றி வேண்டுறதும் தவறான விஷயங்க. பக்தி பார்த்திங்கன்னா யாருக்கும் சரியாதையே புரியாதையே அப்படியே மாயையிலேயே ஓடிட்டுருக்குங்க. சிவாய நமக. பக்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடம்பர பொருளாகவே நினச்சிட்ருக்காங்க. அது அப்படி இல்லைங்க. பெருமைக்கும் பகட்டுக்கும் நம்ம ஆள் பலம் பணபலம் பதவி பலத்தை காமிக்கிறதுக்கு பக்தி இல்லைங்க. நிதர்சனமாக இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது இறைவன் நம்மளை திரும்பி பார்ப்பாரு உணர்ந்து பக்தி செலுத்தினா போதுங்க. பக்தின்ற பேரில் போலித்தனம் இருக்கிறது யாருக்குமே சிறப்பாக இருக்காதுங்க. குறிப்பாக நமக்கு இருக்காதுங்க. ஏன்னா எல்லோரையும் ஏமாத்துற மாதிரி நம்மளை படைச்ச இறைவனை ஏமாற்ற நினைக்கிறது புத்திசாலித்தனமான ஒரு வினாடி யோசிச்சா போதுங்க. நிராயுதபாணியாக இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது நிச்சயமாக இறைவன் நம்மளை ஆட்கொள்வார்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் போதுங்க. பக்தியில் நம்ம வேண்டிக்கிட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த விஷயம் நிறைவேறின உடனே நம்ம அதை மறந்து போகிறது சகஜமாகிடுதுங்க. அதனால் பக்தியிலே வேண்டிக்கிட்டு தான் இறைவனிடத்தை வேண்டுதல் வைக்கணுன்றது எந்த ஒரு நிச்சயமான விஷயமும் இல்லைங்க. இறைவன்கிட்ட நம்ம சரியானதை கேட்கும்போது தவறாமல் இறைவன் நமக்கு தருவாருங்க. அப்படி தரும்போது இறைவன்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் நம்ம வைக்கணுங்க. எப்பவுமே நம்மளாக இருக்கணும். எதை கண்டு மயங்கி மாயையில் உழண்டு தவறுகளை செய்யக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கும் போது நிச்சயமாக இறைவன் அதுக்கு செவிச்சாச்சு நம்மளை நல்லா வச்சுருப்பாருங்க. வேண்டுதலில் நமக்குன்னு மட்டும் வேண்டுறது சிறப்பான விஷயம். ஆனால் மிக சிறப்பான விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும், அசையக்கூடிய ஓடக்கூடிய நடக்கக்கூடிய பறக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டும் போது நிச்சயமாக இறைவன் செவிசாட்சி இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு அணுவாக இருக்கிற நம்மளையும் இறைவன் நல்லா வச்சுருப்பாருன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. சுயநலம் கலந்த பக்தி என்றைக்குமே சரியாக வராதுங்க. பொதுநலம் கலந்த பக்தியால் நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம சந்ததியும் நல்லா இருக்கும், இந்த பிரபஞ்சமும் நல்லா இருக்கும். புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க. என்ன மழகானால் எல்லா மழகாலும் உங்கள் சக்தி திருநீலகண்டம். வாழ்க வளமுடன். மீண்டும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இதை பார்க்கக்கூடிய அனைத்து நல்லுணங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். நமச்சிவாய.